நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தேச தொண்டருமான மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பணியிலிருந்து நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற உந்துதலின் காரணமாக அரசு பணியை விட்டு RSS இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக தென்குமரியிலிருந்து தன்னுடைய பணியை துவக்கியவர். சங்கத்தில் அவர் பொறுப்பில் இருந்தபோது சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். RSSனுடைய பல்வேறு பொறுப்புகளிலிருந்து தமிழ்நாட்டினுடைய இணை அமைப்பாளராக அந்த பொறுப்புக்கு உயர்ந்து அதற்கு பின்பாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கூட பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக தொடர்ந்து பணியாற்றினார்கள். அந்த காலகட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை மூலை முடுக்குகள் தோறும் தமிழகத்திலே கொண்டு செல்ல முடியும் என்பதை மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் அந்த காலகட்டத்திலே செயல்படுத்தி காட்டினார்கள். மட்டுமல்ல, கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர், அகில இந்திய துணைத் தலைவர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கின்ற பல்வேறு பொறுப்புகளிலிருந்து அவர் வழிகாட்டியதை என்றும் எவராலும் மறுக்க முடியாது. தேசப்பணியிலே ஒருவரை எப்படி மெருகூற்றி உற்சாகப்படுத்தி களப்பணியிலே ஈடுபட வைக்க வேண்டும் என்கின்ற நிபுணத்துவத்தில் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்ற பின்பாக பாராளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக, கவர்னராக 3 மாநிலங்கள் மணிப்பூர், மேற்கு வங்கம், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் அவருடைய பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். தமிழின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதில் அளப்பரிய ஆவல் கொண்டவர். இலங்கை தமிழர் பிரச்சனையில் இலங்கை மக்களுக்காக, தமிழர்களுக்காக ஈழம் மலர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை எழுந்தபோது அதற்கு முழுமையான ஆதரவாக நின்றவர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள். தேசப்பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழருடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் ஆற்றிய அந்த பணிகளை எவராலும் ஈடு செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு அவர் ஒரு சிறந்த தொண்டராக, தலைவராக விளங்கினார்கள். நூற்றுக்கணக்கான இளைஞர்களை தமிழகத்திலே தேசப்பணியில் கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள். அவர் பொறுப்பில் இருந்தபோது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடுகளை மிகச்சிறப்பாக மதுரையிலும் திருச்சியிலும் நடத்தி காட்டினார்கள். அந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம்
தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழை போற்றி காத்தவர் மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்கள். செம்மொழி மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரைகள் அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்டது, வரவேற்கப்பட்டது. எந்த கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் கூட கருத்து ரீதியாக அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் தனிப்பட்ட அன்பு செலுத்துவதில் மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்களுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். தனக்கென்று குடும்பமோ எதுவுமே வைத்து கொள்ளாமல் தாய்நாட்டிற்காக உழைத்த அந்த மாமனிதருடைய பாதங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செலுத்துகின்றேன். அவருடைய ஆன்மா வழிகாட்ட வேண்டும். தேசம் காக்கப்படுவதற்கு தமிழகம் முதல் நிலையில் நிற்கும் என்பதை என்றும் உறுதி செய்வதாக அது அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.